ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. தனோ சொல்லுங்க. இது பாரு, நம்ம வாசிகாத்த வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும் சொல்லியிருந்தேன்ல. ஆமாங்க, மறக்காம வச்சிருங்க. சும்மா வைக்க கூடாதுங்க, ஏதோ தட்சணை வச்சு வைக்கணும். சரியா? ஆமா, இல்லன்னா வச்சுக்க மண்டபத்துல வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. அத்தை உள்ள இருக்காங்க கையில. அம்மா, என்னம்மா அடுப்புல கொதிக்கிறது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல ஆனந்தியோட கல்யாணத்துக்கு சொந்த பந்தத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அத பத்தி என்ன இப்போ? அதான் மூர்த்தியும் அண்ணியும் அந்தந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இல்ல, ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு அழைக்கணும்ல. சரிம்மா, ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிடலாம், இதுல என்ன இருக்கு சொல்லு? நீ யாரையெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றியோ அவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சிடலாம். சரியா? நான் எல்லாருக்கும்னு சொன்னது எல்லாருக்கும் சேர்த்துதான் கையல். என்னம்மா ஏதோ புதிரா பேசுற? நீ இப்போ எல்லாரும்னா யார சொல்ற? நம்ம சிவசங்கரி சம்பந்திய தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம வீட்டு சம்பந்தி அம்மா தானே, அவங்களை எப்படி விட்டுற முடியும்? அம்மா, நம்ம வாசிகாத்தைக்கு பத்திரிக்கை வைக்கணும் சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க வரீங்களா? நானும் தினமும் போட்டுமா? இரு மூர்த்தி, அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. யாருக்குமா? நம்ம எழில் மாப்பிள்ள வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல. சிவசங்கரி சம்பந்திய நாம இந்த விஷயத்துல விட்டுறக்கூடாது. அவங்க என்னதான் நம்ம குடும்பத்து மேல கோவமா இருந்தாலும் முறை உறவு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நாம செஞ்சிருவோம். மா, என்னம்மா பேசுறீங்க? கையில கொலை பண்ற அளவுக்கு போனவங்க அவங்க, அவங்களுக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மூர்த்தி, பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, அதுக்காக நம்ம வீட்ல ஒரு நல்லது நடக்கும்போது அவங்கள எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? என்னதான் சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் அவங்க எழில் மாப்பிள்ளையோட அம்மாடா. எழில் மாப்பிள்ளை நம்ம வீட்டோட மூத்த மருமகன். அவங்களுக்காக யோசிக்கலனாலும் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. மாப்பிள்ளையோட அம்மாங்கிறதுக்கான மரியாதைய நாம அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். மா, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களாமா? இதே மாதிரி தான் வேதவல்லி அத்தைய நம்ம வீட்டு சம்பந்தின்னு சொல்லி அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலாம் கூட்டு போனீங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனை, எல்லாரையும் பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப ஏழு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? மா, இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொன்னாலும் அவரே ஒத்துக்க மாட்டாரு. எங்க அத்தை சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. என்ன இருந்தாலும் அவங்களும் இந்த வீட்டு சம்மந்தி தானே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதானே ஆகணும். ஏய், சம்மந்திங்கிறதெல்லாம் சரிதான், அவங்க சம்மந்தி மாதிரியா நடந்துக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணாங்க அதெல்லாம் மறந்துட்டு எப்படி அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு யோசிக்க முடியுதுன்னு தெரியல. கயல், என்ன கயல் நீ அமைதியா நின்னுட்டு இருக்க? டேய், குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வரத்தாண்டா செய்யும், அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. முறைப்படி நம்ம சம்பந்தி வீட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துதான் ஆகணும். தேவியோட மாமியாருக்கு நம்ம பத்திரிக்கை வைக்க போனது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? மா, என்னமா நீ? நான் என்ன ஏங்க, அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விடுங்களேன். நம்ம கடமையை நம்ம செஞ்சிருவோம். ஒருவேளை இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நம்ம மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு அவங்களும் மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல நமக்கு. எந்த நம்பிக்கையில இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க ஒரு முயற்சி தானே இது. நம்ம மரியாதைக்கு நம்ம யாருக்கும் எந்த குறையும் இல்லாம வச்சிருவோம். அவங்க கல்யாணத்துக்கு வர்றது வராதது அவங்க இஷ்டம் தானுங்க. தனம் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. உடனே போய் அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். இல்லனா நாளைக்கு மாப்பிள்ளையும் அவர் அம்மாவும் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்ற கூடாதுல்ல. எங்க அம்மாவை நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அதுக்காக நீங்க அவங்களை விட்டுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டா நாம மூஞ்சியை தூக்கி எங்க வச்சுக்கிறது? சரி, இத மாப்பிள்ளை கிட்ட எப்படி சொல்லுவீங்க? எங்க இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாங்க. அவரே பாவம் லோனுக்காக அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருக்காரு. அவரை தொந்தரவு எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம பத்திரிக்கை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கலாமே. கையில நீ என்ன சொல்ற?
அவங்க சொல்ற மாதிரி யாருக்காக இல்லைனாலும் எழிலுக்காக அவங்க அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு தோணுது. அப்புறம் என்ன, கையிலே சம்மதம் சொல்லிட்டா நீங்க 3 பேர் போயிட்டு வந்துருங்க.